தான் இருக்கு. ஏக்கா உங்களுக்கு எல்லாம் இருக்குதாக்கா? எல்லாத்தையும் எங்களுக்கே கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? எம்மாடி எல்லாமே நிறைய நிறைய கிடக்குதுமா, ஆக்கி வச்சு நாளைக்கு வேற போகி பண்டிகை பொங்கல் வச்சிருந்தா கீழே தான் எடுத்து ஊற்றணும். அதுக்கு 4 பேர் வயிறு நிறைஞ்சாலாவது புண்ணியமா வந்து சேரும். ஏக்கா எல்லாம் கரெக்டா இருந்திருக்குமேக்கா, அதிகமா இருந்திருக்கா? ஆமாம்மா, இன்னும் சோறு குழம்பு கிடக்குது, கறி குழம்பு அந்த இதெல்லாம் அப்படி அப்படி இருக்குது. வந்தவங்களாம் அதிகமாலாம் சாப்பிடல. ஏத்த வீட்டில் அவங்க தங்கச்சி வீடு இருக்குல்ல, சின்ன சம்மந்தி வீட்டுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நிறைய பேர் மொய் கொடுத்து விட்டுருந்தாங்க. கல்யாணத்துக்கு வராதவங்களாம் இருக்காங்களே அவங்களையும் கூப்பிட்டு சாப்பிட சொல்லிவிட்டு மீதி எதுவும் இருந்துச்சுன்னா காலையில சுண்டை வச்சு சாப்பிட வேண்டியதான். ஆமாக்கா, நாளைக்கு வேற போகி பண்டிகையா, இன்னும் வேற பெண்டு கல்லும் பாத்துக்கங்க. போய் சத்த நேரம் படுக்கலான்னு பார்த்தா என் புருஷன் கூட்டையும் என் பிள்ளைகிட்டையும் ஆடுறதுக்கே எனக்கு நேரம் சரியா போயிடும் இன்னைக்கு. என்ன அதான் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, சாப்பாடு எடுத்துட்டு போறேன், சாப்பிட வேண்டியதானே, போய் படுக்க வேண்டியதானே. ஆட ஏக்கா, ஏன் கூத்து பெரும் கூத்து தான். சரி சரி சரி, எங்களையே பாத்துக்கிட்டு இருக்காம வீட்டுக்கு வந்தவங்களையும் நல்லா பார்த்து கவனிங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பிள்ளைய நல்லா பாத்துப்பாங்க. ஆமாக்கா, நீ பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்காத, வந்தவங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு செய்யி. அப்பதான் அவங்களும் பரவாயில்ல நல்லா பாத்துக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இல்லனா பின்னாடி நம்ம பிள்ளைய தான் சொல்லி சொல்லி குத்தி காட்டுவாங்க. நாங்க வந்தப்போ உங்க வீட்டுல என்ன பார்த்தாங்களா வச்சாங்களா, உங்க அம்மா அங்கேயும் இங்கேயும் தான் போய்கிட்டு இருந்துச்சுன்னு வாங்க. சரிம்மா சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, அப்ப நாங்க வரோம். சரிம்மா, பாத்து போங்க. இவங்க சொல்றது சரிதான், நம்மளும் அங்கிட்டு இங்கிட்டு நின்னுகிட்டு இருக்காம வந்தவங்கள போய் கவனிப்போம். என் சோக கதைய கேளுங்க தாய் குலமே, ஆமா தாய் குலமே, அத கேட்டாக்கா தங்காது உங்க மனமே, ஆமா உங்க மனமே. என் சோக கதைய கேட்க யாரும் இல்லையே, ஆமா யாரும் இல்லையே, அத கேட்டாக்கா ஓடிடுவீங்க நீங்க தானே, ஆமா நீங்க தானே. அப்பா படுத்திருக்குது, அம்மா இன்னும் வரல. நம்ம வாங்கின மார்க்க மட்டும் அம்மா பார்த்துச்சு, என் சோழிய ஒரேதான் முடிச்சிரும். அப்பா கிட்ட நல்ல புள்ள மாதிரி கையெழுத்து வாங்கிட வேண்டித்தான். அப்பா அப்பா. என்னடா என்ன? அப்பா, பள்ளிக்கூடத்துல ரேங்க் கார்டு கொடுத்திருக்காங்கப்பா, கையெழுத்து போடுங்கப்பா. என்னடா மரியாதையெல்லாம் வாழுது? நீங்க அப்பா பெரியவரு அதான். யாருடா உங்க அப்பன்? 6 மணிக்கு மேல எதுலயும் கை வைக்க மாட்டேன், ஒரு விஷயத்தை தவிர, அது உனக்கே தெரியும். ஓடி போயிரு. அப்பா அப்பா ப்ளீஸ்ங்கப்பா, கையெழுத்து போடுங்கப்பா. யாருடா நீ இங்கிலீஷ் பீஸ்ல பேசினா கூட அப்பன் கையெழுத்து போட மாட்டேன், சரியா? உங்க ஆத்தாக்கர்கிட்ட போய் போட்டுக்க, இல்லையா நீயே போட்டுக்க. அதுவும் அப்பன் கையெழுத்துல கொட்டை எழுத்துற ஆறுமுகா அப்படின்னு போட்டுக்க. ஓ அப்பா, பள்ளிக்கூடத்துல திட்டுவாங்கப்பா, நீங்க போடுங்கப்பா. ஏய் சொல்லிட்டல, பள்ளிக்கூடத்துல கேட்டா அப்பன்னு சொல்லு, நான் வந்து அங்க பேசிக்கிறேன், சரியா? ஆனா ஒண்ணு, இந்த விஷயம் மட்டும் நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சது நம்மள கட்டி தொங்க விட்டுரும். அதனால அம்மா வெளியே போயிருக்க நேரமே போய் கையெழுத்து போட்டுருவோம். இங்க வச்சு போட வேணாம், அம்மாவுக்கு தெரிஞ்சா உண்டலன்னு ஆக்கிரும். பின்னாடி போய் போட்டுட்டு வந்து மறைச்சு வச்சிருவோம். கதிரே, அம்மா. என்னையா இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கியா? ஆமாமா, வண்டிக்காரன்னா அந்த சேர்ல எடுத்து வைக்க சொன்னாங்க. மாறன் அண்ணா வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. இது மட்டும் தான் அடுக்கி வச்சுட்டா அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. ஆமாயா, நம்மள மாதிரி ஆளுங்க நம்ம தானே உதவி பண்ணணும். பார்த்து எடுத்து வச்சுட்டு வா, அம்மா சாப்பாடு எடுத்துட்டு போறேன், வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கலாம். சரிம்மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. பார்க்காமையாவது இருக்கணும், அடிக்கடி பார்க்கவும் செய்யறேன். அத்தை மாமா வெத்தலை பாக்கு எதுவும் போடுறீங்களா? எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, சாப்பிட்டதே வயிறு நிறைஞ்சு போய் கிடக்கு. அதுவும் இல்லாம இந்த மானம் பையன் வேற இது பீடாவை என்னமோ வாங்கிட்டு வந்தான், நல்ல ருசி. அது சாப்பிட்டதே போதும் போதும் இருக்கு. காப்பி எதுவும் வச்சு எடுத்துட்டு வரவா? கம்மனு இருமா, எதுக்குமா அது இதுன்ட்டு? கம்மனு இரு, பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. விருந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்கல்லம்மா. ஆமாப்பா, நல்லா ஹோட்டல்ல பண்ணி இந்த மாதிரி பண்ணி இருக்காங்க. ஆமா. அப்புறம் சின்ன பொண்ணு மறந்தே போயிட்டு பாரு. எம்மாடி, உங்களுக்கு மொய் எவ்வளவு காசு வந்துச்சு? 7500 ரூபாயா என்னமோ அத்தை. அந்த காசை அம்மா கிட்ட மறக்காம கொடுத்துருமா,
அவங்களுக்கு ஊருப்பட்ட செலவு இப்போ இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. அதுக்கே என்ன பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியல. அந்த காசை மறக்காம கொடுத்துரு. ஆ சரிங்க அத்தை. ஏன் சின்ன பொண்ணு இங்க டிவி எல்லாம் இல்லையா? இல்லைங்க, அதெல்லாம் இல்லை வீட்ல. ரொம்ப குலுக்கமா இருக்கு. ஃபேனும் அந்த அளவுக்கு ஓட மாட்டேங்குது. துரை, அம்மா உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? வரும்போதே வீடு இப்படி தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துக்கணும்னு சொன்னல. வந்த இடத்துல குலுக்கமா இருக்கு அப்படி இப்படின்னு இருக்க. என்ன பழக்கம் அது? இல்லம்மா அது எம்மாடி, கதவை கொஞ்சம் நல்லா திறந்து வை. ஜன்னல் ரெண்டையும் நல்லா திறந்து வை, காத்து நல்லா வரும். அவங்க வீட்ல அவரு நல்லா வசதியா வாழ்ந்துட்டாரு. நம்ம வீட்ல அப்படி எதுவும் இல்லை. நான் எதுவும் பக்கத்து வீட்ல இருந்து வாங்கிட்டு வர சொல்லவாத்த. எம்மாடி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவங்கள எதுக்கு சிரமப்படுத்திக்கிட்டு? நம்ம இருக்க போறதே என்னமோ 4-5 நாள் தான். அதுக்கு ஏத்த மாதிரி இருந்துக்கலாம், சரியா? இல்ல, இங்க இப்படிதான் நாங்க வாழ்ந்தோம். அந்த அளவுக்கு எங்க கிட்ட காசு எதுவும் இல்ல. எம்மாடி, இதெல்லாம் கடந்து தான் நாங்களும் வந்தோம். என்ன, அவன் பிறக்கிற நேரத்துல எல்லா வசதியும் காசு பணம் எல்லாம் எங்க கிட்ட இருந்துச்சு. அவ்வளவுதான், எதையும் யோசிக்காத. என்னங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சம்பந்தி, எங்க போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க? ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்களா நீங்க? இல்லைங்க சம்மந்தி, குழம்பெல்லாம் மிச்சப்பட்டு போச்சு. அதான் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்குலாம் கொடுத்தா அவங்க வயிறார சாப்பிடுவாங்கல்ல, அதை எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துக்கிட்டு வராதவங்களுக்குலாம் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். ஓ சரிங்க சம்பந்தி. காபி தண்ணி எதுவும் வச்சுட்டு வரட்டுங்களா? இல்லங்க, இருக்கட்டும். ஏதாவதுன்னா கேளுங்க, கூச்சப்படாதீங்க. எங்களுக்கு எதுவும் தேவையில்லைம்மா. நீங்க போங்க, ஏதாவது தேவைன்னா நாங்க கூப்பிடுறோம். சரிங்க. சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் இந்த வந்துடுறேன். சரிம்மா, நீ போ. என்ன தூரம், நான் அம்பிட்டு தூரம் சொல்லியும் அப்படி பேசுற? பாவம் இல்ல, சின்ன பொண்ணு மனசு கஷ்டப்படும். போதாத குறைக்கு அவங்களும் வருத்தப்படுவாங்கல்ல. அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு நம்மள சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஒவ்வொன்றையும் பண்றாங்க. இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி வாழணும்பா. இல்லம்மா, ஏதோ மறந்து பேசிட்டேன். இனிமா மறந்து கூட அப்படி பேசாத, சரியா? அவங்க மனசு வருத்தப்படும். சரிம்மா. அம்மா. என்னம்மா, என்ன வேணும்? அம்மா, மொய் பணம் 7500 வந்துச்சா? அத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, அதான். அதுக்கு என்னம்மா, அவங்க கிட்ட குடுமா, அவங்க எம்பிட்டு செலவு பார்த்தாங்க. இல்லம்மா, அத்தையும் மாமாவும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, அதான். என்னம்மா இது, கணக்கா உங்க காசை வாங்குறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, பக்கத்து வீட்டில் அமுதாக்கா கிட்ட ஃபேன் எது இருந்தா வாங்கிட்டு வரியா? ஏமா? அவரு ரொம்ப குலுக்கமா இருக்குன்னு சொல்றாருமா, அதான். ஐயோ, அதை நான் மறந்தே போயிட்டேன் பாருமா. இந்த பக்கத்து வீட்டில் போய் நான் இப்போ உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. பாவம் எங்க அம்மா. என்னதான் இருந்தாலும் என்னால அவங்களுக்கு கஷ்டம்தான். எப்படியாவது நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போய் வீட்டுக்கு தேவையானது எப்படியாவது வாங்கி போட்டுறணும். எனக்கு கூட பிரச்சனை இல்லை, நான் அங்கே போயிடுவேன். ஆனால் வீட்டுக்கு வர பொண்ணு நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சா இவங்களை எவ்வளோ இதாக பேசுவா. அதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். பொட்டாப்பாக்கு கொழுந்து வெத்தல பொட்டா காய்ச்சவக்கும் ஏன் பாட்டுக்கே ஏசப்பாட்டு நீயா? எங்க போய் சுத்திட்டு வர? யாரு குழம்பு கொண்டுகிட்டு வரேன் பாருன்னு சொல்லி ஊரை சுத்திட்டு வரனா? தெரியுமில்ல அடி எப்படின்னு. சரி தாய், உன்கிட்ட மனுஷன் பேச முடியாது. எங்க என் பையன்? அதுவா, என் சிங்க குட்டியே பின்னாடி போனுச்சு. போய் கைய கழுவிட்டு வா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுவேன். என்ன குழம்பு? விருந்து சாப்பாடு தான், போ. ஓ சரி சரி, இதா போறேன். பையன் இந்த சாப்பாடுனா நல்லா சாப்பிடுவான், கூப்பிட்டு வருவோம். இத பாக்கிறதுக்கு எம்பட்ட ஆனந்தமா இருக்கு. என் பையன் படிக்கிறானே, எப்படியோ அவன் பெரிய ஆளாயிருவான், அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. பாவி பயலே, ஏதோ படிக்கிறான் பெரிய ஆளாயிருவான்னு பார்த்தா அவன் அப்பா கையெழுத்து அப்படியே போடுறான். அவங்க அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கான் பாரு இவன. என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், நீ பண்ணதெல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடா மாட்டனோட உங்க அப்பா மேல இழுக்கிறியா? இல்லம்மா, அப்பாவை தான் கையெழுத்து போட சொன்னேன். அப்பாட்ட ஆரம்பமே என் பேர கோட்டலத்துல நீயே போட்டுக்கன்னு சொன்னாருமா. கோட்டல நம்ம போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் போயிரே சொல்லணுமா?
எதுவும் தப்பா நினைச்சுக்காத. என்னக்கா சொல்லு. மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, எல்லாம் வசதியான குடும்பம். நம்ம வீட்டுல ஃபேனு அந்த அளவுக்கு சீக்கிரமெல்லாம் சுத்தாது, காத்து வேற அம்பிட்டு வராதுல்ல பழைய ஃபேன்னால. அதனால மாப்பிள்ளை ரொம்ப சங்கடப்படுறாரு போல இருக்கு. அதான் இந்த டேபிள் ஃபேன் வச்சிருந்தீங்கல்ல, அதை மாப்பிள்ளை போற வரைக்கும் கொடு, மாப்பிள்ளை போனதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். ஏக்கா இதுக்கு தான் நீ அப்படி இது இழுத்துக்கிட்டு இருந்திய. கூடன்னு சொன்னா கொடுக்க போறேன், அதுக்கு என்ன கொடுக்காமையா மறுக்க போறேன்? இல்ல எனக்கு கொடுத்துட்டா அப்புறம் வீட்டுல நீங்க என்ன பண்ணுவீங்க? அதான் உள்ள காத்தோலைன்னா வெளியே படுக்கிறது. இங்க இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, இங்க பாய வச்சு போட்டா அம்புட்டு காத்து அடிக்கும், நல்லா சிறு சிறுன்னு. வெளியே படுத்துக்கிறது இருக்கா? இந்த போய் எடுத்துட்டு வரேன். நம்ம வீட்டுக்கும் ஒரு ஃபேன் வாங்கணும். இனிமே மாப்பிள்ளை அடிக்கடி வருவாரு போவாரு, பிள்ளைய பார்க்க வரும்போதெல்லாம் ஒவ்வொருட்ட போய் ஃபேன் கொடுங்க ஃபேன் கொடுங்கன்னு கேட்க முடியாதுல்ல. எப்படியாவது ஒன்று வாங்கிடுவோம். ஏக்கா இந்தாக்கா ஃபேனு. ரொம்ப நன்றி அமுதா. என்னக்கா நன்றி கிண்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? வா வீடு இது, வந்து எடுத்துட்டு போ. யார் உன்னை கேளு வையின்னு சொல்றாங்களா? இல்ல அமுதா, வீட்டுல எதுவும் நினைச்சுக்க போறாரு தம்பி எதுவும். அவரு ஏதாவது நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிடுவாரு. கும்மா குத்தி குத்தி தள்ளிட மாட்டேன். வா வீடுக்கா, உரிமையா வந்து எடுத்துட்டு போ. சரி அமுதா. ஏக்கா ஏக்கா ஒரு நிமிஷக்கா. சொல்ல அமுதா. அப்புறம் அங்க வீடு வசதி பத்தாதுல, ஒத்த ரூம்ல எப்படி எல்லாரும் படுக்க முடியும்? எப்படியும் பெரியவங்க சம்மந்தி வீட்டுல அவங்க தங்கச்சி வீட்டுல போய் படுத்துக்குவாங்க. மாப்பிளையும் பொண்ணும் எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல தான் தங்குற மாதிரி இருக்கும். நீயும் அங்க போய் எப்படி படுக்க முடியும்? நீயும் மாறணும் நம்ம வீட்டுல வந்து படுத்துக்கங்க. ஐயோ, அதை நான் மறந்தே போயிட்டேன் பாரு. சரிக்கா, நீயும் மாறணும், இங்க வாங்க, இங்க படுத்துக்கலாம். சரி அமுதா. சரிக்கா, போயிட்டு வாங்க. சரி அமுதா. கதவு சாத்திருக்குன்னு நினைச்சு நீங்க படுக்க போயிடாதீங்க. கதவு சும்மா தான் ஒரு கழிச்சு வச்சிருப்பேன், படுக்கை விரிச்சு போட்டிருப்பேன், வந்து படுத்துக்கங்க. தூங்கிட்டேனா? சரி அமுதா. என்னம்மா எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுங்க. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டோமா? ஏன் எல்லாரும் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வர வேண்டியதானே? இல்லங்க, தங்கச்சி வீட்டுக்கு போனோம், அதான் சரின்னு. சரி, எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல படுத்துக்கலாம். எல்லாரும் வாங்க. இல்லங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் இன்னைக்கு பொண்ணு வீட்டுல தானே தங்கணும் ராத்திரிக்கு, அதான். அட ஆமால, அந்த சாங்கியம் வேற இருக்கு, மறந்தே போயிட்டேன் பாருங்க. எப்படி இருந்தாலும் அதுவும் நம்ம வீடு தான். இங்க வீடு வசதி பத்தாது, அதுவும் குளுக்கமா இருக்குமேன்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் என் பையன் இருந்துக்குவான், அவங்க அதெல்லாம் இருந்துக்குவாங்க, பிரச்சனை இல்ல. இதுவும் எங்க சின்ன பொண்ணோட வீடுதான். எல்லாரும் வந்து இருங்களே அங்கேயே. இல்ல, தங்கச்சி அங்க வர சொன்னா, அதனால அங்க இருக்கிறோம் இன்னைக்கு ராத்திரிக்கு. ஆமா ஆமா, அவங்க கூப்பிட்டு அங்க போகலன்னா புது சொந்தம் வந்தவனே பழைய சொந்தத்தை மறந்துட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, இன்னைக்கு ராத்திரிக்கு அங்கேயே படுத்துக்காங்க. ஆனா நாளைக்கு நம்ம வீட்டுல தான் வந்து படுக்கணும்னு சொல்லிவிட்டேன். கண்டிப்பா வாரோமா, வராம எங்க போறோம்? ஆமா, குப்பமா எங்க வந்ததுல இருந்து ஆளையே காணோம். வெளியே போனாங்க, இன்னும் வரல பாட்டி. ஓ சரிம்மா. ஏன் எல்லாம் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? எங்க போன நீ? இந்த அமுதா வீடு வரைக்கும் போயிட்டு வந்தேத்த. ஏன் கையில என்ன ஃபேனு? இல்ல, எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, வீட்டுல நம்ம ஃபேனு ஃபாஸ்டா சுத்தாது, அதான் போயிட்டு டேபிள் ஃபேனை அமுதா வீட்டுல வாங்கிட்டு வந்தேன். எதுக்குங்க சம்மந்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லங்க, ஏண்டியம்மா நம்ம வீட்டுல வந்து படுக்க சொல்ற யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அப்படியா? அப்படின்னா அத்தை வீட்டுல அங்க போய் இருந்துக்கலாம்ல? இல்லங்க, இருக்கட்டும். தங்கச்சி வீட்டுல இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு அங்க போய் படுத்துக்கிறது. சரி இருங்க, நான் உள்ள போயிட்டு இந்த எல்லாத்தையும் விரிச்சு விட்டுட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. யாருங்க, நான் ஒன்னே ஒண்ணு என் மனசுல பட்டதை சொல்றேன். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, என் பெரிய மருமவ காசு பணம் எல்லாமே இருக்குது அவகிட்ட. எதுவுமே இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு என் பையன் எல்லாம் வாங்கி நிரப்பிட்டான். ஆனா என் சின்ன மருமவ கிட்ட காசு பணம் எதுவும் இல்லத்தான். ஆனா எதுவுமே இல்லைனாலும் அவ மனசளவுல பணக்காரி. பிள்ளைங்களையும் அப்படிதான் தங்கமா வளர்த்து வச்சிருக்கிறா. இந்த ஊர்ல ஒருத்தரும் குப்பமா பிள்ளையா அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. என் பேத்தி உங்க வீட்லயும் அதே மாதிரி இருப்பா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாம இருக்கும். சரிங்கம்மா, ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருக்காதீங்க, பனி வேற கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. போய் உள்ள போய் பாடுங்க போங்க. சரிங்க. ஏதாவது ஒண்ணுன்னா உடனே கூப்பிடுங்க, நாங்க வந்துடுறோம். சரிங்களா? சரிங்க. பேரண்டி வாரேன், பார்த்து பத்திரம். சரிங்க பாட்டி. சரிங்கப்பா, நீங்களும் உள்ள போய் படுத்துக்கங்க, நாங்களும் போய் அங்க படுத்துக்கிறோம். சரிம்மா, பாத்து போங்க. என்னங்க, உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்ல? எனக்கு என்ன வருத்தம்? உங்களுக்கு வசதி அந்த அளவுக்கு பத்தாது, அங்க ஏசியிலே தூங்குவீங்க. இங்க எங்க வீட்டுல அதெல்லாம் இல்லை. கொசுவத்தியை வச்சுட்டு தான் கொசுவையே விரட்டுவோம். அப்படி எதுவும் உங்களுக்கு முடியலன்னா சொல்லுங்க, பெரியப்பா வீட்டுல கூட போய் இருந்துக்கலாம். யாரு நீ? பாதி நான் பாதி தான், புரியுதா? உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தான், எனக்கு ஒரு சந்தோஷம்னா அதுவும் உனக்கும் தான். 2 பேரும் பகிர்ந்துக்கிறது தான் வாழ்க்கை. ஏதாவது ஒரு கஷ்டம்னோனையும் விட்டுட்டு போறது கிடையாது வாழ்க்கை. வா. நன்றி சொல்லவே உனக்கு இன்மன்னவா வார்த்தை இல்லையே, தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சொந்தம் தொடர்ந்து வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய விசா சுப்பிரமணியம் மலேசியா ஐயா அவர்களுக்கும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் புனிதா ரம்யா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது சேதுபதி, தளபதி, தாமரைக்கணி. இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.